வணக்கம் ஜவை ஜெட். எப்படியோ மாநாடுனுடைய தேதியை அறிவிச்சிட்டார் தாவேகா விஜய். இன்னும் ஒரு வாரம் கூட கிடையாது. நாம் 21 21/8/2025 மதுரையில் நடக்க போகுது இரண்டாவது மாநில மாநாடு. அதற்கு வாசகம் ரொம்ப அற்புதமாக செட் பண்ணியிருக்கார். அதாவது வைகை மண்ணில் நடக்கும் மாநாடு, வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. இதான் வாசகத்தின் மாநாட்டினுடைய ஒரு லோகோ மாதிரி மாநாடு வாசகம். மற்றபடி இன்னொரு மிக ஒரு உயர்ந்த ஒரு பிரச்சாரத்தை எடுத்திருக்கார். அதாவது நாம் மாற்று சக்தி அல்ல, முதன்மை சக்தி. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கணும். பட் தாவேகா விஜய் சொல்லியிருக்கிறார், முதன்மை சக்தியா மாற்று சக்தியா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. முதன்மை சக்தி அப்படிங்கிறது எல்லோருக்கும் முதன்மை சக்தி. மாற்று சக்தினா இன்னொன்று இருக்கு, ஸ்பேர். அது நாங்கள் ஸ்பேர்லாம் கிடையாது, முதன்மை சக்தி. அப்போ நான் இன்னொரு அங்கே ஒரு கேப், ரஜினியா சொல்லுவார் பார்த்தீங்களா, ஒரு கேப் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கேப் இருக்கோ இல்லை எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த கேப்புக்குள்ளே நாங்கள் நுழையக்கூடிய ஆட்கள் கிடையாது. அந்த கேப்புக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த இடைவெளிக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அரசியல் ஒரு இடைவெளி அது இருக்கான்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆமாம், அதனால நாங்கள் மாற்று சக்தி கிடையாது. ஒன்று இல்லையா அதுக்கு பதிலாக இன்னொன்று அப்படிலாம் கிடையாது. நாங்கள் தான் முதன்மை சக்தி. ஆமாம், இருக்கக்கூடிய எத்தனை கட்சி இருந்தாலும் சரி தமிழகத்தில் நாங்கள் முதன்மை சக்தியாக திகழ்வோம் அப்படின்னு மிக உற்சாகமான ஒரு வாசகத்தை இன்னைக்கு விஜய் சொல்லியிருக்கார். அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு தூக்கி நிறுத்தப்பட போகிறது அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலாம் தெரியும். அவருக்கென்று ஒரு தனி மாசு இருக்கலாம். பட் இருந்தாலும் மக்களுடைய அங்கீகாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதான் பெரிய விஷயம். பலவிதமான கருத்துக்கள் வரலாம், பலவிதமான ஒரு முடிவுகள் வரலாம். எப்படி வந்தாலும் சரி மக்களுடைய முடிவு தான் கடைசியில் முடிவாக இருக்க முடியும். அப்போ தேர்தலுக்கு பின்னாடி தான் தாவேகா ஒரு மாற்று சக்தியா அல்லது முதன்மை சக்தியா அப்படிங்கிறது தெரியும். பல இடங்களில் தோல்வி அடைந்தாலுமே கூட டோட்டலாக பார்க்கக்கூடிய சமயத்தை அதனுடைய அந்த வெற்றி வாக்கின் டோட்டல், அந்த மொத்த சதவிகிதம் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அதை வச்சு அது மாற்று சக்தியாக இருந்ததா முதன்மை சக்தியாக மாறிவிட்டதா அப்படிங்கிறது தெரியும். என்றாலுமே கூட மக்களுடைய ஒரு நிலைப்பாடு, மக்களுடைய ஒரு அந்த தன்மை, இவர் என்ன செல்றாரு, இவர் எங்கு போகின்றார், இவர் என்னென்ன அறிவிக்கிறார் அப்படிங்கிற வச்சு தான் மக்கள்